வணக்கம். ஒரு பொதுவாக வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு உதாரணமாக ஒரு சில விஷயங்களையும் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடியிலிருந்தே சீரியல் ஆரம்பிச்சிருது போல இருக்கு. நான் முன்னாடிலாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டிவி 8 மணிக்கு குறைஞ்சி போடுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 மணிக்கு போட்டோன்னா அபசகுணமான வார்த்தைகள், ஒருத்தரை திட்டுற வார்த்தைகள், அது பளிச்சுன்னு நம்ம வீட்டில் ஒலிக்கிறது நமக்கும் நல்லதில்லை. நம்மளும் அந்த மாதிரி பேசக்கூடாது, யார் மற்றவங்களும் பேசக்கூடாது. அந்த வார்த்தை நம்ம வீட்டில் ஒலிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனு சொல்லுவேன், அண்ணம்மா அது இப்படி பேசுகிறாங்க, அமர்த்தி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லும். 8 மணிக்கு பார்த்தேன்னா, நான் ஒரு சீரியல் அதிகமாக பார்க்க மாட்டேன். அது ஒரு நாள் அதை பார்த்தோன்னாக்கா அது நமக்கு மனசுக்கு பச்சக்குன்னு ஒட்டிக்கிடுச்சுன்னா அந்த சீரியலை பார்ப்பேன். அது மாதிரி நான் இப்போ பார்க்குற சீரியல் ஒன்று சிறகடிக்க ஆசை. அது ஒரு கொஞ்சம் வசதியான வீடு. அதில் 3 பையங்க இருக்கிறாங்க. அதில் நடுவில் உள்ளவர் தான் ஹீரோவாக இருக்கார். அவர் முதல்ல வாடகை கார் ஓட்டிகிட்டு இருந்தவர். இப்போ சொந்தமாக கார் வாங்கி ஓட்டிகிட்ருக்கார். இப்போ ஒரு சந்தர்ப்பவசத்தால் அண்ணனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வருது. அதனால் அவங்களுக்குள்ள கொஞ்ச நாள் அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. இந்த பையன் தண்ணி வேற அடிப்பாப்புல. அந்த பெண்ணோட குணத்தினால அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த பொண்ணோட சொல்ல கேட்டதுனால தான் வண்டியே வாங்கி நல்லா இருக்கிறாங்க. இப்போ அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க மாமியார் வயிறு எரியும், திகுன்னு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏதோ குடிச்சிட்டு அடிப்பான்னு பார்த்தா இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அந்த பொண்ணோட தம்பிக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தால் இந்த பையன் சொல்லிடுறாப்புல, நீ என் சொல்ல கேட்குறதா இருந்தால் உன் தம்பியோட பிறந்த நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு இருக்குது. அவர் நல்ல மாமியார் வீட்டோட பழகிறவர் தான், எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் அந்த பையனோட ஒரு பிரச்சனை அந்த பையன் இவர் அக்கா மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சிடுறாரு. அத்தோட அவனை உதறி விட்டுட்டு, ஆனால் வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருந்துடுறாரு. இப்போ இந்த பிறந்த நாள் வரும்போது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு சுதந்திர பறவை ஒன்று இருக்கும் இந்த வீட்டில். அது 3வது மருமகள். அந்த பொண்ணு நல்ல ஒரு சுதந்திர பறவைங்கிற என்னோட வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும், எனக்கு வேண்டியதை நான் தான் முடிவு பண்ணணுங்கிற அளவுக்கு இதாக இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவர் சொல்கிறாருங்கிறக்காக உங்கள் தம்பி பிறந்த நாளுக்கு நீங்கள் எப்படி போகாமல் இருக்கலாம், நீங்கள் போங்க, இதெல்லாம் உங்கள் இஷ்டம், அவர் முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லவும் இந்த பொண்ணு போயிடுது. ஹீரோயின் போயிடுறாங்க அம்மா வீட்டுக்கு. இவர் வரவும் தெரிஞ்சு போயிடுது, வீட்டுக்கு வரும்போது தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தகராறு நடக்குது. இது முடிஞ்சிருது. மறுநாள் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த பொண்ணுக்கு இந்த பூக்கட்டுற இடங்களில் சிநேகிதிகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு போ, எதுக்காக நீ போகாமல் இருக்கணும், போ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியே இந்த பையனோட ஹீரோவோட நண்பர்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி நண்பர்கள் அமைகிறதெல்லாம் மனசு சரியில்லைன்னா வாடா தண்ணி அடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறவங்க தான்.
அப்படி இல்லாமல் அந்த பொண்ணை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லி உன்னோட முன்னேற்றத்துக்கு பாடுபடுறது தங்கச்சி, நீ எதுக்காக அந்த பொண்ணோட இப்படி இருக்கணும், போ நல்ல விதமாக போன்னு சொல்லவும் அவர் வீட்டுக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவுமா வரவும் அந்த பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பயந்தமேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை மாமியாரும் பார்த்துட்டு இவ்வளோதான் நான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதோட சீரியலில் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இப்போவும் வந்து இந்த மாதிரி எங்கள் கண்ட்ரோலில் தான் நீ இருக்கிறியா, அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வீடுகள் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி வீடுகளில் வந்து கிளம்பி பிறந்த வீட்டுக்கு போனால் பொட்டியை தூக்கிட்டு புருஷன்தான் போகணும், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்களும் வீடு பார்த்து போகிறது, அம்மா இல்லைன்னா அடுத்த தெருவுக்கு குடி போகிறது, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற நிலமை. ஒரு பிரச்சனைன்னா அப்படியே கோஷ்டி சேர்ந்து வந்து ஒரு மாப்பிள்ளையை ஒரு வழி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இப்போல்லாம் இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு போட்ட கண்டிஷன் வீடியோ போடக்கூடாதுன்றது. இது எப்படி இருக்குது? மாமியாருக்கு கண்டிஷன் போட்ட காலமெல்லாம் போச்சு. இப்போ அவங்க தான் கண்டிஷன் போடுறாங்க. எல்லாம் இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆன புதுசில் கோவம் அப்படின்னாக்கா உடனே போகிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. ஏன்னா ரொம்ப தூரம், சென்னை டு அங்கே 400 மைல் தூரம், 400 கிலோமீட்டர் தூரம். அதனால நடக்காது. அப்படியே மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்த காலம் ஒன்று. ஒரு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அவங்க வீட்டில் அதெல்லாம் வேணாம், எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்து எனக்கு ஆப்போசிட்டாக பேசுனதுனால நான் உடனே கோபமாக சைதாப்பேட்டையில் வளர்ந்தேன். அங்கே நாங்கள் இருந்த வீட்டிலேருந்து மாந்தோப்பு ஸ்கூல் தான் நான் படித்தேன். மாந்தோப்பு ஸ்கூல்னா இப்போ பேர், இப்போ என்ன பேர் வச்சுருக்காங்களோ தெரியல, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதுக்கடுத்து கடும்பாடி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் காரணீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் ரயில்வே கிராசிங். இவ்வளோ தூரம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே நான் போனதே கிடையாது எங்கேயுமே. அதனால அப்படி இருக்கும்போது உள்ளூர்லேயே தெரியாது. அப்போ இவ்வளோ தூரம் நான் எப்படி போக முடியும்? ஒரு பிரச்சனை வந்ததும் நான் டக்குன்னு சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா பாவலாக தான் பண்ணேன். உண்மையில் ஒரு குழந்தை இடுப்பில் சூட்கேஸு, அதை விட்டால் அப்புறம் வந்து சைதாப்பேட்டையில் போய் இறங்கியாச்சுன்னா அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பஸ் நிறுத்துகிற இடம் வேறு இடமா இருக்கும். சைதாப்பேட்டைன்னா அந்த ஏரியா பஸ் நிற்கிற இடம் வேறு இடமா இருக்கும். அதனால் எனக்கு தெரியாது. டக்கு பக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு கிளம்புனேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் சொல்வார்ல, தாட்சாயினி வந்து என்னோட கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவரை கூப்பிடாம நீங்கள் எப்படி யாகம் நடத்த போச்சுன்னு கேட்கறதுக்காவது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் வந்து போ அப்படின்னு சொல்லிடுவார். இங்கே அப்படிலாம் சொல்லலை, போ ஆனால் திரும்பி வரக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாப்புல. அது வந்து ஒரு மிரட்டலுக்காக சொன்னது தான். நான் வாசலை தாண்டி போனாக்கா அப்புறம் இழுத்து உள்ளே போட்டுருவாங்கன்னு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை, போ ஆனால் திரும்ப வரக்கூடாதுங்கிற சொன்னும்போது ரொம்ப மனசு கலங்குச்சு. அப்படியே சூட்கேஸை வச்சுட்டு இருந்துட்டேன். பொதுவாக வந்து அந்த சீரியலில் வர மாதிரியெல்லாம் நல்ல இதை சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் இல்லை. இருந்திருந்தால் அவருக்கும் நல்ல புத்தியை கொடுத்துருப்பாங்க.
இந்த மாதிரி எதுக்காக இதை சொன்னேன்னே தெரியல எனக்கு. ஆரம்பித்த இடம் தெரியுது, முடிக்கிற இடம் தெரியல. இப்போ வந்து இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன் போடுது. அதுக்கு காரணம் அந்த காலத்தில் நம்மளை மாதிரி மாமியார்கள் செய்தது. என் மாமியார் எனக்கு செஞ்சதை என் மருமகளுக்கு நான் செய்வேன். அந்த மருமகளை என்ன பண்ணுறா, என் மாமியார் எனக்கு செஞ்சதை என் மருமகளுக்கு நான் செய்வேன். இப்படி தொடர்ந்ததுனால இப்போ பெண்கள்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இப்போ வந்து ஏதோ ஒரு 12 +2 வரைக்கும் படிச்சிட்டனாலும் ஏதாவது ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இது ஜவுளி கடை, நகைக்கடை, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பெண்கள்லாம் வேலை செய்கிறாங்க. நடுத்தர வயசு பெண்கள்லாம் இந்த நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு போயிடுறாங்க. இது அவங்களுக்கு தோதான வேலைகளும் இருக்குது, எனக்கு ஞாபகம் வரல, அந்த மாதிரி போயிடுறாங்க. வயசான ரொம்ப தொண்டு கிழவிகள் கூட எதையாவது ஒன்று வச்சு இங்கே பார்த்தோம்னா புல்லெல்லாம் வச்சு விற்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்கிறாங்க. எந்த பெண்ணும் வீட்டில் இல்லை. ஒன்று இந்த இட்லி கடை அப்படின்னு தள்ளுவண்டியில் இட்லி கடைன்னு வச்சு புருஷனுக்கு ஹெல்ப்பாக அந்த மாதிரி இருக்கிறாங்க. யாருமே சும்மா இல்லை. அதனால் எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து நீங்கள்லாம் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. சரி, பரவாயில்ல. பெண்கள் இந்த அளவுக்கு தைரியமாக முன்னேற்றத்தோடு இருந்தால் நல்லது தான் இல்லையா? சரி, போதும் உங்களோட புலம்புனது. காதில் ரத்தம் வந்திருந்தால் மன்னிச்சுக்கோங்க. போயிட்டு வரட்டா? போயிட்டு வரேன்.